Hi friends, welcome back my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டியான பால் புடிங் அதாவது மில்க் புடிங் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்க பொருள் வச்சு ரொம்ப சுலபமாவே நம்ம செஞ்சிரலாங்க. சோ நான் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு 200 கிராம் வந்து பால் எடுத்துக்கிறேன். அது கூட 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர், 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தயிர் வந்து நீங்க வீட்ல இருக்க தயிர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கடையில வாங்குன தயிர் வந்து யூஸ் பண்ணுங்க. அதாவது லோக்கல் பிராண்ட்ல விக்கும்ல அந்த தயிர் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து புளிக்காம இருக்கும். தென் இது கூட வந்து மில்க் மெய்ட் வந்து 3/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மில்க் மெய்ட் வந்து வீட்டிலேயே செஞ்சது தான். இதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது மூணே வந்து நம்ம சேர்த்து நல்லா கட்டிலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நான் ஃப்ளேவருக்காக வந்து 1 ஸ்பூன் போல் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் வந்து ஏலக்காய் பவுடரே சேர்த்துக்கிறேன். தென் இதை பேக் பண்ணுறதுக்காக நான் கேக் டின்னே எடுத்துக்கிறேன். நல்லா பெரிய கேக் டின்னு வந்து நான் எடுத்துகிட்டு வந்து நம்ம பேட்டரை வந்து நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். நீங்கள் இதில் வந்து எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா அந்த பேட்டரை நீங்கள் அப்படியே ஊற்றினா போதும். இப்போ நான் வந்து இட்லி செட்டில் தான் அதை வேக வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட குக்கர் இருந்தால் குக்கரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இட்லி செட்லேயே வேக வைக்கிறேன். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த கேக் டின்னே வந்து நீங்கள் வந்து ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த வேர்வெல்லாம் படாமல் உள்ளே போகாமல் இருக்கும். இது பேக் ஆகிறதுக்கு வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே ஆகுங்க. இப்போ 30 மினிட்ஸ் வரை வந்து வெயிட் பண்ணலாம். இந்த புட்டிங் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா நம்ம கேக் செக் பண்ணுற மாதிரி தான். ஒரு கத்தி வந்து நீங்கள் உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா அந்த கத்தியில் வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ அது வந்து லைட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படி ஒரு பிளேட்டில் வந்து கவுத்தி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, குழந்தைங்களாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா டெக்கரேஷனுக்காக வந்து இந்த மாதிரி லைட்டாக மேலே வந்து ஏலக்காய் பவுடர் வந்து தூவிக்கிறேன். இதை சாப்பிட்டு பார்த்தப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பால் பிடிக்கிறவங்களுக்குலாம் இந்த புட்டிங் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.